எடுத்த காரியம் முடியும் வரை யாரிடமும் எதுவும் பேசாதிரு. ஒரு மலர் மொட்டாக இருக்கும்போது அது யாரிடமும் சொல்லிக் கொள்ளாக. அமைதியாக காத்திருந்து சரியான நேரத்தில்தான் மலர்கிறது. ஒரு அம்பு இலக்கை தாக்கும் முன் அது சத்தம் போடாது. அது பாய்ந்த பிறகுதான் அதன் வலிமை தெரியும். அப்படி இருக்க நம்ம கனவுகள் மட்டும் ஏன் முன்பே சத்தம் போட வேண்டும்? நம் வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கிறது. சொல்லப்பட்ட கனவுகள் பல நேரங்களில் பலவீனமாகிவிடும். நாம் ஒரு காரியத்தை தொடங்கும்போது அது ஒரு சிறிய விதை போல இருக்கும். அதை பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அது முளைக்கும் முன்பே அதை எல்லோருக்கும் காட்ட ஆரம்பித்து விடுகிறோம். ஒவ்வொருவரின் கருத்தும் ஒவ்வொரு சந்தேகமும் அந்த விதையை மெதுவாக அழிக்கிறது. இதைத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சாணக்கியா தெளிவாக சொன்னார். நீ தொடங்கிய செயலை அது நிறைவேறும் வரை மறைத்து வை என்று. இது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல. இது வெற்றியை பாதுகாக்கும் ஒரு இரகசிய ஆயுதம். ஒரு நாட்டின் அரசர் தனது நாட்டை வளர்ச்சியடையச் செய்ய ஒரு பெரிய திட்டத்தை யோசித்தார். அந்த திட்டத்தை செயல்படுத்தும் முன்பே அவர் அதை தனது அமைச்சர்களிடம் பகிர்ந்தார். அமைச்சர்கள் அதை மற்றவர்களிடம் கூறினர். அந்த செய்தி எதிரி நாட்டுக்கு சென்றது. எதிரி நாடு அந்த திட்டத்தை முன்கூட்டியே செய்து முடித்தது. இதனால் அரசரின் முயற்சி தோல்வியடைந்தது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், செய்ய வேண்டிய காரியத்தை முன்பே வெளிப்படுத்தினால் வெற்றி விலகிவிடும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைதான். நீ ஒரு இலக்கு வைத்துக் கொள்கிறாய். உடற்பயிற்சி செய்யப் போகிறேன், புதிய தொழில் தொடங்கப் போகிறேன், பரீட்சையில் முதல் நிலை பெறப்போகிறேன். இவற்றை முன்பே எல்லோரிடமும் கூறிவிடுகிறாய். அதன் பிறகு என்ன நடக்கிறது? சிலர் நகைக்கிறார்கள், சிலர் உன்னை தளரச் செய்கிறார்கள், சிலர் பொறாமை கொள்கிறார்கள். இதனால் உன் மன உறுதி குறைகிறது, உன் முயற்சியின் சக்தி சிதறுகிறது. ஆனால் நீ அமைதியாக உழைத்து அதை நிறைவேற்றினால் உன் வெற்றிதான் உலகத்திடம் பேசும். சாணக்கியர் நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை: செய்யும் வரை பேசாதே, செய்து முடித்த பின் உலகம் பேசட்டும். நீங்கள் ஒரு கனவு வைத்திருந்தால் அதை சொல்லாமல் செயலால் நிரூபியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள்.